அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாநிலங்கள் அவை. நம்ம ஏற்கனவே நாடாளுமன்றத்தை பார்த்துட்டோம். இதுல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மாநிலங்கள் அவை. நாடாளுமன்றம் என்பது இரண்டு அவைகளை கொண்டது. ஒன்று மாநிலங்களவை, ஒன்று மக்களவை. இது இன்னைக்கு மாநிலங்களவைனா என்ன, அதுல எத்தனை பேர் இருப்பாங்க என்னன்னு பார்க்கணும். இதே மாதிரி அரசியலமைப்பு சார்ந்த வகுப்புகளுக்கு நம்ம சிற்பி அகாடமியினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி நம்ம சிற்பி அகாடமியினுடைய அரசியலமைப்பு புத்தகத்தையும் வாங்கி இந்த வீடியோவை பார்த்து வகுப்பு கவனிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாகும், புரிதலோடவும் ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம வகுப்புல பாக்குறது மாநிலங்கள் அவை. ஏற்கனவே பார்த்துட்டோம். நாடாளுமன்றம் என்பது ஆர்டிகல் 79 இதுக்கு முந்தைய வகுப்புல பார்த்திருப்போம். நாடாளுமன்றம் என்பது இரண்டு அவைகளை கொண்டது. ஒன்று மாநிலங்களவை, மற்றொன்று மக்களவை. அதுல எந்த அவையை பார்க்க போறோம்னா மாநிலங்கள் அவை. பேரே இருக்கு, மாநிலங்கள் அவை. அப்போ மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட அவை மாநிலங்கள் அவை. அதுல பேர் இருக்கு. அது என்ன சார், மாநிலங்களால் உருவாக்கப்படுது? ஆம், மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட அவை மாநிலங்கள் அவை. அது எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் பங்கேற்று வச்சிருக்கோம். இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம மாநிலங்களவை நடிப்பாங்க. சரிங்களா? ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அப்ப மாநிலங்களவை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 80. ஏற்கனவே பார்த்துட்டோம். 79 நாடாளுமன்றம், 80 என்பது மாநிலங்களவை. சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா 250 மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. இதுல 230 பிளஸ் 8 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற மற்றும் யூனியன் பிரதேச உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. சரி, 238 பேர் எது மூலமாகனா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுது. 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களிலிருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 238. சார், அப்ப மிச்ச பேர் 12 பேர் நியமன உறுப்பினர்கள். நியமன உறுப்பினர்னா டைரக்டா குடியரசுத் தலைவர் ஒரு கலை, இலக்கியம், அறிவியல், அந்த விளையாட்டு கலை, எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா MS தோனி, இசை மாஸ்ட்ரோ இளையராஜா, சச்சின் டெண்டுல்கர், நிறைய பேர் இந்த கலை மற்றும் பண்பாட்டுத் துறையில சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை அதுல நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை 12. அப்போ 238 பிளஸ் 12 250 ஆச்சா? இதுல மாநிலங்களவையில் அதிக முறை உறுப்பினராக இருந்தவர் யாருன்னா மகேந்திர பிரசாத். டாக்டர் மகேந்திர பிரசாத் 7 முறை இருந்திருப்பாங்க. சரிங்களா? நம்ம MS தோனியோடைய லக்கி நம்பரும் 7. அதே மாதிரி இது 7 அதுல இருக்கு, மகேந்திர பிரசாத். அதே மாதிரி மாநிலங்களவையில ஒரு பெண் உறுப்பினராக அதிக நேரம் பெண் உறுப்பினராக இருந்தவங்க யாரு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் நக்மா ஹெப்துல்லா 6 முறை இருந்திருப்பாங்க. மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய பொது தேர்தல் 1952 உருவாக்கப்பட்டது. மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1952 ஏப்ரல் 3. முதல் மீட்டிங் எப்ப அப்படின்னா மே 13 1952. பெயர் மாற்றம் எப்படின்னா 1954 வேலைவைக்கு மாநிலங்களவைங்கிற பேர் 1954 ஆகஸ்ட் 23 மாத்திருப்பாங்க. சரிங்க, GV மௌலாங்கர் எத்தனை மாத்திருப்பாரு பார்ப்போம். மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 3 1952. முதல் மீட்டிங் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 13 1952. தமிழ்நாட்டுல நீதிமன்ற மொழியாக பயன்படுத்தப்பட்ட ஆகஸ்ட் 1 2014. முதலாவது வரவு செலவு அறிக்கை மெட்ராஸ் மாகாணத்தில் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா 1937 ராஜாஜி. சரி, இது வரலாற்று பின்னணி என்ன, இந்த மாநிலங்களினுடைய வரலாற்று பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்பதான் மாநிலங்களை இருக்கா? இதுக்கு முன்னாடியே இருக்கு. எப்ப பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இருக்கு. சரிங்களா? அது 2வது அறையின் போட்டிருக்காங்க, அது 2வது அவையின் அப்படின்னு. 1919 மாண்டேகி சிம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்திலே நம்மளுக்கு கொண்டறியப்படும். அதற்கு பிறகு இந்திய அரசாங்கத்தின் 1919 21 நடைமுறைக்கு தடை செய்யப்பட்ட உரிமையுடன் கூடிய அப்போதைய சட்டமன்றத்தின் 2வது அறையாக ராஜ்யசபை உருவாக்கும். அப்பவே ஒரு சட்டமன்றத்தில் 2 பேருக்கு மாண்டேகி சிம்ஸ்போர்ட் தான் கொண்டு வந்திருக்கும். பிறகு இந்திய அரசாங்க சட்டம் 1935 27 படி உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு 80வது பிரிவு ராஜ்யசபா உறுப்பினர்கள் 250 அதிகபட்சங்களை தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. 12 உறுப்பினர்கள் யார் நியமனம் பண்ணுமா? குடியரசுத் தலைவர். ஏற்கனவே பார்த்துதான் 238 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த வகையில எத்தனை பேர் சரிங்களான்னு பாத்தோம்னா, இதுல மாநிலங்களின் பிரதிநிதிகள், அதாவது 28 மாநிலங்களிலிருந்து பிரதிநிதிகள் 238 பேர், குடியரசுத் தலைவர் நியமனம் 12 பேர், ஆக மொத்தம் 250. இப்ப மாநில பிரதிநிதிகள் 229, குடியரசுத் தலைவர் நியமனம் 12, அப்படியேதான் இருக்கு. யூனியன் பிரதேசங்கள் 4. இப்ப இதுல இதுல ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப மொத்தம் அதிகபட்சமா 250 பேர் இருக்காங்க. தற்போது செயல்பாட்டுல எத்தனை பேர் தான் இருக்கு? 240, ஒரு 5 வேகன்சியாவே வச்சிருக்காங்க. சரி, இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாத்திட்டாங்க. சோ கவுண்டிங்ல எந்த சேஞ்சும் இல்லை. இந்த 4ன்னு இருந்தது இது மொத்தமா யூனியன் பிரதேசத்துக்கு 4 இருந்தது, இப்ப எக்ஸ்ட்ரா 4 இருந்துச்சு. சரிங்களா? எக்ஸ்ட்ரா 4 ஜம்மு காஷ்மீருக்கு இருந்தது. ஜம்மு காஷ்மீர் 2019 பிரிக்கப்பட்டது இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா 8ஆ மாறிடுச்சு. இந்த 229ல 4 குறைஞ்சிருச்சு, -4 குறைஞ்சிருச்சு, 225ஆ மாறிடுச்சு. கவுண்டிங்ல எந்த சேஞ்சும் இல்லை. அப்ப தற்போதைய மாநிலங்களின் பிரதிநிதிகள் எண்ணிக்கை 225. யூனியன் பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா 8. இதுல 8 பாத்தீங்க அப்படின்னா யூனியன் பிரதேசத்துல 3 மொத்தம் யூனியன் பிரதேசம் 8 இருக்குங்க. அதுல 3ல மட்டும்தான் சட்டப்பேரவைகளை கொண்ட யூனியன் பிரதேசம் இருக்கு. ஒன்று நம்ம புதுச்சேரி, அப்புறம் டெல்லி, அப்புறம் ஜம்மு காஷ்மீர். இல்ல புதுச்சேரிக்கு 1, டெல்லிக்கு 3, ஜம்மு காஷ்மீருக்கு 4, ஆக மொத்தம் 8 ஆச்சா? இந்த கவுண்டிங் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். யூனியன் பிரதேசம் 8 இருக்கு, அதுல 3 மட்டும்தான் சட்டமன்றங்களை கொண்டுள்ள யூனியன் பிரதேசமாக இருக்குது. 5 அதுல சட்டமன்றங்களே கிடையாது. அது மத்திய அரசு டைரக்டா ஆளை போட்டு பாத்துக்கிறோம். அந்த 3ல இருக்கு. இப்படி கூட கேட்பாங்க, இந்தியாவில் சட்டமன்றங்களை கொண்டுள்ள யூனியன் பிரதேசங்களில் பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்யன்னு கேட்பாங்க. கவனமா வச்சுக்கணும். சரிங்களா? சரி, மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை எத்தனை? 4வது அட்டவணை. சரிங்களா? அதுல 4வது அட்டவணையில ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மற்றும் யூனியன் பிரதேசம் எத்தனை மாநிலங்களை உறுப்பினர்களை கொண்டது அந்த கவுண்டிங்க சொல்லுவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று விகிதாச்சார அடிப்படையில தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்களை கொண்டவைதான் மாநிலங்களவை. அப்படியே எளிமையா சொல்லிட்டேன். மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டவை மாநிலங்களவை. அதுலதான் இருக்கு ஆன்சர். இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் முறை எனப்படும். இவங்க நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்படவில்லை. தமிழகத்திலிருந்து இந்த அவைக்கு எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாநிலங்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 18, மக்களவைன்னா 39. நம்ம சிம்பிளா 250ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் போறாங்கன்னா 18 பேர் போறாங்க. சரிங்களா? திருச்சி சிவா, முதல்ல திருமதி கனிமொழி அவங்க வில்சன், நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? எலெக்ஷன் கூட இப்ப ரீசெண்டா கூட நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை கூட நம்ம திமுக அரசின் சார்பாக ஜெயிக்க வச்சாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. அந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 84. இது மக்களவை உறுப்பினருக்கு இதுதான் சொல்லும். சரிங்களா? முதல்ல இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 3வது அட்டவணையில் அந்த பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் அதை பற்றி அங்கீகரிக்க வேண்டும். 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். ஆதாயம் பெறும் பதவியில் வைக்கக்கூடாது. அப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் இருக்கக்கூடாது. அவ்வப்போது நாடாளுமன்றம் விதிக்கப்படக்கூடிய தகுதிகளை பெருக்க வேண்டும். மக்களவை அல்லது எந்த ஒரு அவையிலும் உறுப்பினராக இருத்தல் கூடாது. பாராளுமன்றம் அப்பொழுது பிறப்பிக்கக்கூடிய தகுதிகளையும் அவர் பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? தகுதி நீக்கம் பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 101. சரி, தகுதி நீக்கம் வராது. அதாவது ஒரு உறுப்பினர் ஒன்றுக்கு மேற்பட்ட அவைகள்ல உறுப்பினராக இருத்தல் கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிரிவு 101. அதாவது ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் மாநிலங்களவையிலோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலோ இருக்க முடியாது. ஏதேனும் ஒரே பதவி தான் இருக்க முடியும். அப்படியாக இருந்ததுன்னா அந்த பதவி செல்லாமல் ஆகும் சொல்லக்கூடிய பிரிவு 101. சிம்பிளா ஒரு உறுப்பினர் ஒன்றுக்கு மேற்பட்ட அவைகளில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம், மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம். மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அவை, கலைக்க முடியாது. சரிங்களா? மக்களவை மட்டும்தான் கலைக்க முடியும். அது குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை என்பது கலைக்கவே முடியாது, ஒரு நிரந்தரமான அவை. மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் 6. அதாவது மாநிலங்களுக்கு 250 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படப்படுகிறாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் 6. மக்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் 5. உறுப்பினர்களில் 3ல் 1 பகுதியினர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகிறார். சரிங்களா? மொத்தம் 250 பேர் இருக்காங்கன்னா அது சுழற்சி முறையில 81, 86 பேர் போட்டு அப்படியே பிரிச்சுட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3ல் 1 பங்கு உறுப்பினர். ஒரு வாட்டி மாத்தி விட கேட்டுக்கலாம். சரிங்களா? 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டு ஒரு முறை என சுழற்சி முறையின் அடிப்படையில பதவி. துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியாக மாநிலங்களவையின் பதவி தலைவராக செயல்படுவார். சரிங்க? இப்படி சொல்லக்கூடிய பிரிவு ஆர்டிகல் 64. ஏற்கனவே பார்த்துப்போம். மாநிலங்களவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர். மாநிலங்களவையின் தலைவர் தான் யாரு? குடியரசு துணைத் தலைவர். பதவி வழியாக அந்த அவையின் தலைவராக இருக்கு. மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தலைவர்
ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவர் தேர்தல் மாதிரி துணைத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுப்பாங்க. பதவி வழியாக அவர் தலைவராக இருக்கும். ரீசெண்டா கூட 12ஆம் தேதி தமிழகத்தைச் சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் 15வது குடியரசுத் தலைவராக தமிழகத்திலிருந்து 3வது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அது நமக்கும் நம் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். சரி, மாநிலங்களவை துணைத் தலைவர் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா ஹரிவன்ஸ் நாராயண சிங். ஹரிவன்ஸ் நாராயண சிங் இருக்கிறாங்க மாநிலங்களவையின் துணைத் தலைவர். அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவானா அந்த அவை உறுப்பினர்களால் மட்டும் 250 பேர் இருக்காங்கல்ல அதுல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வைப்பாங்க. அவ்வளவுதான். மாநிலங்களவையின் செயல்பாடுகள் நிதி மசோதா தவிர பிற அனைத்து மசோதாக்களிலும் மக்களவை போன்று சம அதிகாரம் கொண்டது மாநிலங்களவை. சரிங்களா? கூட்டுக்கூட்டத்துக்கும் இந்த மாதிரி டிஃபரெண்ட் இடைஞ்சல் ஏற்படும் போது அங்க நிறைவேறிட்டு இங்க நிறைவேறாம இருக்கும் பொழுது இடைஞ்சல் ஏற்படும் போது கூட்டுக்கூட்டத்தை கூட்டி அதை வேலை முடிச்சுடுவாங்க. சரிங்க? அரசியலமைப்புக்கான சட்டத்திற்கான எந்த ஒரு மசோதாவும் மக்களவை போன்ற மாநிலங்களும் அதிகாரம் இருக்கு. அப்புறம் குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத்தலை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருப்பாங்க. 2 குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போடுவாங்க. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினருடன் சேர்த்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஏற்கனவே பார்த்ததுதான். இவர்கள் குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் ஏற்கனவே யாரெல்லாம் நியமனம் பண்றாங்களோ அதெல்லாம் அவங்களை நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரத்தில் இவங்களுக்கு அதிகம் வருது. தேசிய முக்கியத்துவம் கருதி மாநில அரசு பட்டியலில் உருவாக்கும் அதிகாரத்தையும் இவங்களுக்கு பெற்றிருக்கு. எது மாநிலங்களவை 249 பின்னாடி பார்ப்போம். ஓல்டு கொஸ்டின். சரிங்களா? மாநிலங்களவை 3/2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு உறுப்பினர் ஒரு தீர்மானம் நிறைவேற்று அகில இந்திய பணிகள் உருவாக்கும் அதிகாரம். சரிங்களா? அகில இந்திய பணி ஆர்டிகல் 312. சரிங்களா? IAS, IBS, IRS, IPS இந்த அகில இந்திய பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணிகளை உருவாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குன்னா மாநிலங்களவைக்கு. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தகுதி நீக்கம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு உறுப்பினர் 2 அவைகளையும் உறுப்பினராக இருத்தல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிரிவு 101. அதே மாதிரி மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 102. எப்படி சார் அவர்ல தகுதி நீக்கம் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பதவி வச்சிருந்தா, லாபம் தரப்படுவதை வச்சிருந்தா, மனநிலை சரிதலாக உடல்நிலை சரியில்லாதவர் இருக்கா, அல்லது நீதிமன்றத்தால் அவர் தகுதியற்றவராக அறிவிக்கப்பட்டால், அல்லது வங்கியில திவால் இருக்கப்பட்டா, இந்திய குடிமகனாக இல்லாவிட்டால், வேற நாட்டுல ஏதாவது குடிமகனா வாங்கிட்டா, அது அரசாங்கத்துக்கு விசுவாசம் இல்லாம செயல்பட்டா, இப்போ மத்திய அரசுகள் உருவாக்கக்கூடிய அப்பப்போது உருவாக்கக்கூடிய தகுதிகளை அவங்க பெற சில கண்டிஷன் போடுவாங்க. அப்பப்போ அந்த தகுதியற்றவராக இருந்தால் நீக்கிடுவாங்க. மாநிலங்களவை மேலவை என அழைக்கப்பட்ட நாள் 1954 ஆகஸ்ட் 23. அவ்வாறு அழைத்தவர் GV மௌலாங்கர், இந்தியாவின் முதல் சபாநாயகர் மற்றும் கணேஷ் வாசுதேவ மௌலாங்கர். இவர்தான் மக்களவைக்கு லோக்சபா என்றும் மாநிலங்களவைக்கு மேலவை என்றும் பெயர் வச்சிருப்பாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 1952 ஏப்ரல் 3 மாநிலங்களவை தொடங்கப்பட்டிருக்கும். 1952 மே 23 ஃபர்ஸ்ட் கூட்டம். பெயர் மாற்றம் எப்படின்னா ஆகஸ்ட் 23 1952. 3 வரும். அந்த லாஜிக்கு ஞாபகம் வச்சு. ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான செயல்முறை எப்படி சார் அவங்களுக்கு தேர்ந்தெடுப்போம்? ஏற்கனவே பார்த்தோம். மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து எடுப்பாங்க. ராஜ்யசபாவில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கும். சிம்பிளா MLA ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து MLAக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே நியமனம் வரமாட்டாங்க. ஒரு மாநிலம் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகள் அந்த தேர்தலில் போவாங்க. 2 இல்ல, முதல்ல டெல்லியும் பாண்டிச்சேரியும் இருந்துச்சு. சரி, புதுச்சேரியும் இருந்துச்சு. தற்போது ஜம்மு காஷ்மீர் வந்துருக்கு. சோ அது 3ன்னு மாத்திக்கிறோம். ஒற்றை மாற்று விகிதாச்சார மறைமுக தேர்தல் நடைபெறும். டெல்லி தேசிய தேர்தல் தலைநகரும் அதுல பங்கெடுப்பாங்க. புதுச்சேரியில் பங்கெடுப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் தற்போது பங்களிப்பு இருக்காது. ஜம்மு காஷ்மீர் தற்போது பங்கேற்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல தேவையான வாக்கு மொத்த வாக்கு பை ராஜ்யசபா இடங்களின் எண்ணிக்கை +1 சரி. மாநில விவகாரங்களில் சட்டம் ஒரு கூட்டாட்சி அரசாக மாநில சட்டமன்ற துறையில் மத்திய தலையீட்டை தொடங்க முடியும். நம்ம மத்திய மற்றும் மாநில அரசுகள் தான் இருக்கு. தேசிய நலன் கருதி மாநில பட்டியலில் உள்ள விவகாரங்களில் மத்திய அரசு சட்டமேற்ற முடியும். அதாவது மாநிலங்களவை சட்டமேற்ற முடியும் நாட்டின் நலன் கருதி. பொதுவாகவே மாநில பட்டியல்ல மாநில அரசு தான் சட்டமேற்று இருந்தாலும் விதிவிலக்காக இந்த இது இருக்கு. சரிங்க. ஆர்டிகல் 249 டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின். சரிங்களா? நாட்டின் நலன் கருதி மாநில பட்டியலில் உள்ள விவகாரங்களில் மாநிலங்களவை சட்டமேற்ற முடியும் 249. அத்தகைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தீர்மானத்தில் குறிப்பிட்ட விஷயத்தின் மீது
இந்தியாவின் முழு பகுதிக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கும் அந்த பகுதியை சட்டத்தை இயற்றலாம். லோக்சபாவுடன் ஒப்பிடும்பொழுது ராஜ்யசபாவுக்கு சமமான அதிகாரங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு? ஜனாதிபதி தேர்தல், நீக்கம், மக்களவைக்கு சம உரிமை இருக்கு. தேர்தல் அதாவது ஜனாதிபதி எலெக்ஷன்ல நீக்கம், குடியரசுத் தலைவர் நீக்கத்துல இருப்பாங்க. துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடியதுல அவங்களை நீக்கம் பண்ணக்கூடியது சம அதிகாரம் கொண்டது. சரிங்களா? சிறப்புரிமைகளை சட்டத்தை உருவாக்குவதற்கும் அமைப்பதற்கும் தண்டனை வழங்குவதற்கும் மக்களவைக்கு சம அதிகாரம் உண்டு. சரிங்களா? மக்களவைக்கும் சம அதிகாரம் உண்டு. அதே மாதிரி 105 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரங்கள், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன வசதிகள் சலுகைகள் இருக்கோ அதே விஷயங்கள், கடமைகள், பணிகள், சலுகைகள் எல்லாமே யாருக்கு இருக்கும்? மாநிலங்களவைக்கு இருக்கும். ஒரு மாநில அரசை கலைக்கும் பட்சத்துல மக்களவைக்கு எந்த அதிகாரம் இருக்கோ, மார்ச்கள் 386 பயன்படுத்தும் போது மக்களவைக்கு எந்த அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் யாருக்கு இருக்கு? மாநிலங்களுக்கு இருக்கு. பல்வேறு சட்டப்பூர்வ அதிகாரிகளிடமிருந்து அறிக்கைகள் மற்றும் ஆவணங்களை பெறுவதற்கும் யாருக்கு அதிகாரம் உண்டு? மக்களவை போன்று இவங்களுக்கும் அதிகாரம் உண்டு. ரிப்போர்ட்டர் சிஏஜியிடமிருந்து ரிப்போர்ட்டை வாங்குவதற்கு இவங்க தனியார் அதிகாரம் உண்டு. சிஏஜி பற்றி சொல்லக்கூடிய பிரிவு ஆர்டிகல் 148. தற்போதைய சிஏஜி யாரு? மூர்த்தி, திரிமூர்த்தி சாத்தாகிருஷ்ணன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அறிக்கையும் இருக்கு. சரிங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி உடைய படிக்க முடியும். பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியிடப்பட்ட சாதிகள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த ஆணையத்தினுடைய ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அவ்வளவு ஷார்ட்டா சிம்பிளா இருக்கு. அவ்வளவுதான் நமக்கு வேண்டும். அதுபோக மாநிலங்களவைக்கு உள்ள சிறப்பு அதிகாரம். சரிங்களா? மக்களவைக்கு அதிகாரம் தான் இருக்கு, இருந்தாலும் இவங்க இந்த இடத்துல இவங்களுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கு. அந்த சிறப்பு அதிகாரம் எங்க பாத்தீங்கன்னா, கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களில் 2 பிரத்யேகமான தனித்துவ அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ஆர்டிகல் 249. பொதுவாக மாநில பட்டியல் யாரு சட்டம் ஏற்ற முடியும்? மாநில அரசு தான் ஏற்ற முடியும். இருந்தாலும் நாட்டின் நலன் கருதி ஆர்டிகல் 249 பயன்படுத்தி மாநில பட்டியலில் உள்ள விவகாரங்களில் ஒரு பகுதிக்கோ அல்லது நாடு முழுவதுக்கோ மாநிலங்களவை சட்டம் ஏற்ற முடியும் சொல்லக்கூடிய பிரிவு தான் 240. ஏற்கனவே பார்த்ததா டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின். ரொம்ப முக்கியமான பிரிவு. அடுத்து 312 அகில இந்திய பணி. முன்னாடியே பார்த்தோம். அகில இந்திய பணிகள் பற்றி சொல்லக்கூடிய பகுதி பகுதி 14. மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 14. ஒரு வேலை கிடைச்சாக்கா 4 பேர் மதிப்பாங்க. அந்த பகுதி இருக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அந்த பணிகள் இருக்கும். அதுல ஐஇஎஸ் அந்த மாதிரி பணிகள் இருக்கும். தேர்வாணையத்தை அந்த அகில இந்திய பணிகள் உருவாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கும்? மாநிலங்களுக்கு தான் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம அமெரிக்கா, நம்ம நாடா இங்கிலாந்துல அவன் மேலவை பிரபுக்கள் சபை போல அதிகாரமற்றம் இல்லாமலும் அமெரிக்காவை செனட் போல அதிக அதிகாரம் இல்லாம 2 போத் ஆர் ஈக்குவலாக நம்ம அந்த இதை சரிங்களா? மக்களவையில் ஒப்பிடும்போது ஒரு குறைவான அதிகாரம் தான் கொண்டிருந்தாலுமே ஒரு சில நிதி மசோதா தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே இவங்களுக்கும் சமமான அதிகாரங்கள் உண்டு. ஏதாவது சட்ட முன்முறைகள்ல கொடுக்கும்போது இந்த சட்டம் ஒரு மக்களுக்கு நன்மை வாய்க்காத சட்டமாக இருந்தால் அதிலும் கூட திருப்பி எடுத்துக்கு அதிகாரம் உண்டு. அந்த மாதிரி நேரடியாக தேர்தலை சந்திக்க முடியாத பிரபலங்கள் அவங்கள நாட்டின் முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய கருத்துக்களை அந்த உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அது வழிவகை. சரிங்க? ஏற்கனவே பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் 12 கலை, இலக்கியம், அறிவியல் அடிப்படையில் ஒரு 12 நபர்களை தேர்வு செய்து இங்க அவைக்கு சேர்ந்து அடுத்து கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலராக மத்திய அரசின் அதிகார தலைவரை தடுக்கிறது. சரிங்களா? ஆமா, நம்ம மாநிலங்களினுடைய கருத்துக்களும் மாநிலங்களுடைய அதிகாரங்களும் நாடாளுமன்றத்திலும் செல்வதற்காக உருவாக்கப்பட்டவைதான் மாநிலங்கள். ஆனா அந்த ஆர்டிகல் 312லயும் 349 அது அப்படி வேறுதாக இருக்கும். மாநிலங்களவை மாநில அரசுகளுக்கு எதிராகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு இண்டிபெண்ட் இருக்கு. மக்களவையுடனான சமமற்ற நிலை. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் சமமான அதிகாரம் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் சம அதிகாரம் கிடையாது. சரிங்களா? நிதி மசோதா 117. நிதி மசோதா எங்க மட்டும்தான் செய்ய முடியும்? மக்களவை மட்டும்தான், மாநிலங்கள் அறவே கிடையாது. ஆனா இருந்தாலும் அவங்க எத்தனை நாள் பெண்டிங்ல வச்சுக்கலாம்? 14 நாள் மட்டும் காத்திருப்புல வச்சுக்கலாம். அவங்க மாநிலங்களுடைய பரிந்துரைகளை கேட்கலாம், ஏற்காமல் இருக்கலாம். சரிங்க? ஒரு மசோதா சாதாரண மசோதாவா அல்லது பண மசோதாவா இது தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்காரு? மக்களவை சபாநாயகர் இருக்காரு. தற்போதைய மக்களவை சபாநாயகர் யாரு? திரு ஓம் பிர்லா 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா? சரி. அது மாதிரி கூட்டுக்கூட்டம் மேப்லயே பார்த்தோம். 108 கூட்டுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார் யாரு? சபாநாயகர். கூட்டுக்கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர். பொதுவாகவே கூட்டுக்கூட்டத்தின் போது நிகழ்வுல யாருதான் வெற்றி பெறுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவை தான் வெற்றி பெறும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவை அதிகபட்ச உறுப்பினர்கள் இருக்காங்க. சரிங்களா? எதிர்கட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கும் இடத்துல ஆளுங்கட்சி தீர்மானம் தான் நிறைவேறும்.
ஆனா நிதிநிலை அறிக்கையின் போது அவங்க என்ன செய்யலாம், விவாதம் பண்ணலாம் மாநிலங்களவையில், ஆனா நிறைவேற்ற முடியாது. சரிங்களா, வாக்கெடுப்புல பங்கேற்க மக்களவைக்கு மட்டுமே சிறப்பு உரிமை உண்டு. அதே மாதிரி அமலில் உள்ள தேசிய அவசர நிலை 3 நெருக்கடி நிலை இருக்கு. 352, 356, 360 இந்த 3 சொல்லக்கூடிய பகுதி 18 இருக்கு. இந்த 3 விதமான நெருக்கடிகளுக்குமே பின்வாங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான், மக்களவைக்கு தான். அந்த அதிகாரம் யாருக்கு, அந்த இடத்துல யாருக்கு கிடையாது, மாநிலங்களவைக்கு கிடையாது. சட்டம் ஏற்றும் நடைமுறைகள், சட்டம் ஏற்றும் போது அந்த சட்டத்தினுடைய நிறை குறைகள்ல தெரிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இருக்குன்னா எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு. அது சட்டம் முன்வரையில நன்மை தீமைகளை எடுத்துரைக்கிறதுக்கு நம்மளுடைய பொறுப்பு. சரிங்களா, மாநிலங்கள் மற்றும் மக்களின் நலன்களை பொறுத்து சமூகம் பொருளாதார கருத்துக்களை சொல்வதற்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு. முன்மொழிய பிடிங்க, சட்டம் முன்வரத்துக்கு சட்டமாக முன்மொழிய பிடிங்க. ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் குறிப்பாக மாநிலங்களவையில் அதுக்கான கருத்துக்கள் விவாதிக்கும். சரிங்க, இப்ப நீட் மசோதா இருக்குனாக்கா எப்பயும் முடிதெல்லாம் வந்துச்சு, அதை பத்தி விதைப்பாங்க. ரீசெண்டாக ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க, அதையும் பத்தி என்ன செய்வாங்க, நம்ம மக்களவை மற்றும் மாநிலங்களில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னதான் சட்டம் கிட்டாலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பிறகே சட்டமாகும். ஒரு ஒப்புதல் பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 116. நாடாளுமன்றத்தின் தலையாய கடமை தான் புதிய சட்டங்களை ஏற்றுவது, அதுல விசேஷமான கருத்துக்களை சொல்வதுதான். நாடாளுமன்றத்துல 2 வகையான முன்வரைவுகளை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, நிதி முன்வரைவு மற்றும் நிதி சாரா முன்வரைவு. நிதி மசோதா மற்றும் சாதாரண மசோதா. சாதாரண சட்டங்களுக்கு சாதாரண மசோதாவும், பணம் சம்பந்தப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட ஒதுக்கீடு மசோதாவுக்கு நிதி மசோதா. சரிங்களா, சாதாரண மசோதால சாதாரண நபர் கூட அறிவிக்கலாம், ஆனா நிதி மசோதா போன்றவர்கள் அமைச்சர்கள் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். இதுதான் நம்ம மாநிலங்களவை தொடர்பான கருத்துக்கள். சரிங்க.